வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th அல்லது வந்து 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இவங்க வந்து கேட்டிருக்கிறதே வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 19,500 உங்களுக்கு அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். லாஸ்ட் டேட் 10/6/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உதவியாளர் இன்னும் என்னென்ன வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 10/5/2023 இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 10/6/2023 கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அதாவது லேபரேட்டரி அட்டண்டன்ட், அதாவது வந்து லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் 2வதாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த இரண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து 28 வரைக்கும் இருக்கிறவங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாஃப் கார் டிரைவர், இது இந்த ஜாப்புக்கு என்ன ஏஜுக்குள்ளே இருக்கணும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ். தென் இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன், அதாவது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது கார் டிரைவர், இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லேபரேட்டரி அட்டன்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து போட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், இது மாதிரியான கேட்டகரிக்கான வேலைவாய்ப்புக்கு எல்லாமே. ஸோ அதனால் உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து www.casosexam.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் போய்ட்டு டீட்டெயிலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து எவ்வளோ இருக்கணும், அதனோட அதாவது ஜேபேக் ஃபார்மெட்டில் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன் இருக்கணும். இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சென்ட்ரல் அகாடமி ஃபார் ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அரசுபுரம் போஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டிங். ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கே வந்து இந்த கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசுபுரத்தில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நல்ல சேலரி தான். இதுக்கு வந்து OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து ஜூனில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. லாஸ்ட்டில் வந்து 12, 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் குரூப் 4க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ அல்லது வந்து இந்த ஈஸியான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, சரிங்களா. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு பேசிஸில் இருக்குது. குரூப் 4 அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப வந்து பேசிக்கான சிலபஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.